ஏஆர் முருகதாஸ் இவரோட இயக்கத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய திரைப்படம் வந்து ஸ்பைடர். மகேஷ் பாபு இந்த திரைப்படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்காரு. நீண்ட நாட்களா மகேஷ் பாபு ஒரு நேரடி தமிழ் திரைப்படத்தில் நடிக்கணும்னு இருந்தாரு. அந்த கனவு இந்த திரைப்படத்துல நினைவாயிருக்கு. இந்த திரைப்படத்துல மகேஷ் பாபுவோட இணைந்து பிரீத்தி சிங், எஸ்.ஜே. சூர்யா, பரத் இது போன்ற மிகப்பெரிய பட்டாளம் வந்து நடிச்சிருக்காங்க. ஸ்பைடர் எப்பயுமே SPIDER அப்படின்னு தான் போடுவோம். அது வந்து சிலந்தியை குறிக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஐக்கு பதிலா ஒய் போட்டிருக்காங்க. ஸ்பை உளவாளி அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வார்த்தை. டெர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல அர்த்தங்கள் வந்து அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ஆங்கிலத்தில் தரும். ஆர்டிகல்ல பயன்படுத்துறப்ப த அப்படின்னு பொருளையும், ப்ரொனோனா பயன்படுத்துறப்ப எது, யார், அது, அவன் இது போன்று பல அர்த்தங்களை அது வந்து கொடுக்கும். இது போல மல்டிபிள் அர்த்தம் இருக்கிறனால ஸ்பைடர் அப்படிங்கிறது அவன் ஒரு உளவாளி அப்படின்னு சொல்லுதா, யார் உளவாளின்னு சொல்லுதா, எது உளவு அப்படின்னு சொல்லுதா, இப்படி ஒரு பல குழப்பங்கள் இந்த பேர்ல இருக்கு. இது முழுமையான திரைப்படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்த திரைப்படத்தோட டீசர் வந்து வெளியாயிருக்கு. டீசர் சும்மா மிரட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். டீசர் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ரொம்ப ஒரு அழுத்தமான ரோல் அப்படிங்கிறது தெரியுது. ரெண்டாவது ஏஆர் முருகதாஸ் தன்னோட தளத்துல இருந்து அடுத்த தளத்துக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம். ஜனத்தொகையை வந்து குறைக்கிறதுல கவர்மெண்ட், பூகம்பம், சுனாமி அதோட எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா அந்த டீசர்ல வந்து ஒரு வசனத்தை உச்சரிக்கிறாரு. அதுக்கடுத்து இந்த டீசர்ல காட்டக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் வந்து காட்டுறாங்க. மிகப்பெரிய இரும்பு கேட் ஒன்று பூமிக்குள்ள புதைந்து இருக்கிற மாதிரி, அதுக்கடுத்து ஒரு மிகப்பெரிய பாறை சாலையில வந்து உருண்டி எல்லாரையும் அழித்து கொண்டு வருவது மாதிரி, இது போல காட்சிகள்லாம் வர்றப்ப மிகப்பெரிய பேரழிவை கொடுக்கக்கூடிய ஒரு குழுவின் தலைவராக எஸ்.ஜே. சூர்யா இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து மகேஷ் பாபு ரோல் பிளே பண்ணியிருக்காரு. மகேஷ் பாபு வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ இல்லை ஏதோ ஒரு கடையில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து ஃபுட்டேஜையும் வந்து உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காரு. அது கவனிச்சிட்டு இருக்கிறதுலேருந்து சில விஷயங்கள் அவர் வந்து கண்டுபிடிக்கலாம், அதுல இருந்து போகலாம். இது போல இன்வெஸ்டிகேஷன் டைப்ல மகேஷ் பாபுவோட ரோல் இருக்கு. இந்த டீசர்ல மகேஷ் பாபுவோட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறப்ப என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒன்ன மாதிரி ஒருத்தன் இருக்கிற ஊர்ல தான் அவனை மாதிரி ஒருத்தன் இருப்பான் அப்படிங்கிறப்ப மகேஷ் பாபு இன்ட்ரோ செம்ம மாசா இருந்துச்சு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேனரிசமும் மகேஷ் பாபு மேனரிசமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸில் நடனத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் எங்கேயோ பெஸ்ட், அவரை அடிச்சுக்க முடியாது. ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்க திரும்பி பார்க்குற லுக்கு, ஸ்டைலு, நடக்கிறது எல்லாமே வந்து ரெண்டு பேருக்குமே ஒத்து வரும். அது இந்த டீசர்லேயும் பிரதிபலிக்குது. ஒரு குழந்தைய கூப்பிட்டு அந்த பேக்கை வந்து தூக்கி போட்டு மகேஷ் பாபு திரும்புவார். அந்த இடத்துல அப்படியே வந்து விஜய் தானோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைச்சது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து ஒரு கவர் வருது. அந்த கவரை பார்க்குறாரு. ஒன்றில் அந்த பாலித்தீன் கவருக்குள்ளே வந்து ஒரு ஆள்காட்டி விரல் இருக்குது. அதை பார்த்தோன்னே அந்த ஆள்காட்டி விரலை கீழே போடுறாரு. அப்போ வந்து காட்டி கொடுத்தவனோட விரலை வெட்டிட்டோம் அப்படிங்கிற சிம்பாலிக்காக சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. மகேஷ் பாபு இந்த டீசரோட எண்டில் சொல்கிறாரு, அன்னைக்கு கூட்டத்தில் ஒளிஞ்சிருந்த பத்தியா, அதுதான் பயம், பயத்தை காட்ட எங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறதோட டீசர் முடியுது. இந்த டீசர் பார்க்குறப்ப இந்த படத்தோட தளம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட சங்கர் எப்படி ஒரு சயின்டிஃபிக்கான மூவிக்கு மூவ் ஆயிட்டாரோ அதுபோல ஒரு சயின்டிஃபிக்கான விஷயத்தையும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஏதோ ஒரு குழுவையும் இணைத்து ஏஆர் முருகதாஸ் ஒரு கதை பின்னிருக்காரு அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஏஆர் முருகதாஸ் எஸ்.ஜே. சூர்யாவை எந்த ஒரு குழுவின் தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காரு, எதுக்காக எஸ்.ஜே. சூர்யா இது போன்ற செயல்களில் ஈடுபடுறாரு, இது போல பல கேள்விகள் எல்லாத்திற்கும் வந்து நமக்கு படம் பார்த்தாதான் நமக்கு புரிய வரும். இந்த டீசர்ல வர்ற அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ஹாரிஸ் ஜெயராஜ் உண்மையிலே ஒரு மாஸ் ரீலோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். செம்ம மாசா இருந்துச்சு மியூசிக்கு. அதே மாதிரி கேமரா ஒர்க்கு பின்னிருக்காங்க. அந்த மேக்கிங் வந்து பார்க்குறப்ப அந்த கேமரா மூமெண்ட்டு, டாப் ஆங்கிளில் போகிறப்பையும் சரி, அந்த ட்ராவலிங் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. அதை தவிர கிராஃபிக்ஸ் ஒர்க்கு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு எல்லாமே ஒரு அபரீதமான நிலைக்கு போயிருக்கிறதா தெரியுது. ஏஆர் முருகதாஸ் வந்து இதில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்காரோ அப்படிங்கிறத தோண வைக்குது. பொதுவாக ஏஆர் முருகதாஸ் திரைப்படம் அந்த தீனாவை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று சமூக அக்கறையோட அதை மட்டும் தளத்தை வச்சு யதார்த்தத்தில் போயிருப்பாரு. அப்படி இல்லாத பட்சத்தில் எப்படி போயிருப்பாருன்னா, ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு இஷ்யூவை வச்சு போயிருப்பாரு. இப்போ இந்த இரண்டு தளத்தையும் இணைத்து ஒரு அடுத்த தளத்துக்கு வந்து போயிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
மேலும் வந்து பாத்தீங்கன்னா முருகதாஸ் திரைப்படங்கள்ல எப்பயுமே இன்றைய இளைஞர்களோட மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய கதாபாத்திரமா தான் கதாநாயகி இருப்பாங்க. அந்த விஷயம் இந்த திரைப்படத்திலையும் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வெளிப்படையா வந்து டேட்டிங்க்கு வந்து கதாநாயகி வந்து கூப்பிடுறது, இந்த வசனங்கள் இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப முருகதாஸ் அந்த பிரதிபலிப்புல இருந்து இன்னும் மாறல, அந்த தளத்தை வந்து அவர் விடல அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மாசா இருக்கு. உண்மையிலே டீசர், ஸ்பைடர் டீசர் வந்து ரொம்ப ரொம்ப மாசா இருக்கு. இந்த திரைப்படம் வந்து ஏற்கனவே அதிக எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய திரைப்படம் தான். இந்த டீசர் வந்து இன்னும் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். டீசரே இந்த கலக்கு கலக்கி இருக்குன்னா அடுத்து வரப்போற ட்ரெய்லர் என்ன கலக்கு கலக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். பொதுவாகவே முருகதாஸ் திரைப்படங்களோட டீசரே அதிகம் பேசப்படும். அந்த வகையில் ஸ்பைடர் டீசரும் பேசப்படும் வகையை சார்ந்தது.